பேரண்டிங்கில ரொம்ப டஃபஸ்ட்டான ஜாப் என்னன்னா, குழந்தைங்களுக்கு பாட்டி ட்ரெய்னிங் பண்றது தான். அதுவும் மாமிஸ்க்கு தான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். குழந்தைங்களுக்கு அத விட டபுள் மடங்கு அதிகமாவே தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாட்டி ட்ரெய்னிங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ நம்ம எப்படி ஸ்மூத்தா பண்ணலான்ட்டு ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங்கோட பார்க்கலாம். பர்சனலி எனக்கு இதில வர்ற அந்த டிசைன்ஸ், அந்த பேட்டர்ன்ஸ் இதில பாட்டி ட்ரெய்னிங் பண்றது வந்து ரொம்பவே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இது தவிர்த்து இப்போ லேட்டஸ்ட்டா அடல்ட் யூஸ் பண்றதுலயே சில ஹோல்டர் மாரி அட்டாச் பண்ணி கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அன்ஹைஜீனிக். பாட்டி ட்ரெய்னிங் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரொம்ப டஃப்பா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ வந்து டைமும் அதிகமா இருக்கும். அந்த டிலேங்கிறது கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். டக்குனு அவங்க புரிஞ்சுட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். அவ்ளோ டைம் வந்து குழந்தைங்கள அந்த அடல்ட் சீட்ல உட்கார வச்சோம்னா, அது எவ்வளோ அன்ஹைஜீனிக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது டோட்டலி வேஸ்ட்டு. பர்சனலி இந்த வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கிற இந்த ட்ரைனிங் சீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்ஸ் குழந்தைங்க இதில் அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா, அடல்ட் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு மூவ் ஆன் ஆகுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃபெமிலியராகவுமே இருக்கும். குழந்தைங்களோட சிட்டிங் போர்ஷனில் பேக்கில் நமக்கு அந்த grip இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் இருக்குது. மெயின் ஃபீச்சராக ரெண்டு பக்கமே ஆர்ம் ரெஸ்ட்டுக்காக ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்க உட்காரும் போது எந்திக்கும் போதுமே அவங்க அதை பிடிச்சிட்டு எந்திப்பாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று மெயின் ஃபீச்சர் என்னென்னா, ஒன்ஸ் குழந்தைங்க பாட்டி பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக பின்னாடி இருந்து அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே லிட்டுமே இருக்குது. நம்ம அடல்ட் யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஸோ ஸ்மெல்லோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. இப்போ இந்த மாதிரி டிசைன் தான் ரொம்ப ட்ரெண்டி ஆகிட்டு இருக்கு. ஃபோல்டபுளாக நம்ம வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கூட யூஸ் பண்ணலான்ட்டு. இதுவுமே ஃபர்ஸ்ட் கிரே ஷோரூமில் பார்த்தோம். டுகோவில் உட்கார வச்சு பார்க்கும்போதே டக்குன்னு அது கீழே ஃபோல்ட் ஆகுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. நாங்கள் வாங்கினது பெங்களூர் ஃபர்ஸ்ட் கிரை. ஷோரூம் ப்ரைஸ் 2500 கிட்ட வந்துச்சு. நாங்கள் QR கோட் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சு வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1400 கிட்ட வந்துச்சு.